அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். இன்ட்ராடே லெவல்ஸ்ல எந்த சைக்கு எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முழுக்க கணக்கு ரெண்டு பேர். நான் சாரிங்க லேட்டாக போடுறேன் வீடியோ. நான் வீடியோ இந்த ஞாபகம் தான் இந்த வீடியோ போடுற ஞாபகமே. ஓகேங்களா? நான் சில நாள்லாம் என்னால் வீடியோ போட முடியாமலும் போகலாங்க. ஓகேங்களா? அன்னைக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னால் ரெகுலராக போட முடியாமல் போனால் தவிர மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 25,600 புட்டு. ஓகேங்களா? 156 ருபீஸ்க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்கும். 156க்கு கீழே இருந்துச்சுன்னா நிஃப்டி ஏறும். நான் என்ன சொல்றேன்? நிஃப்டி ஏறும், நிஃப்டி இறங்கும் தான் சொல்றேன். இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லவில்லை. நல்ல புரிஞ்சு. சரி, அது மட்டும் இல்ல. இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. அப்போ இன்னைக்கு ரூல் என்ன? திங்கக்கிழமை ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதற்கேற்ற போல் சேஃப் ட்ரேட் எப்படி பண்ணணும்ன்றத பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து 156க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்கும், 156 கீழே இருந்தா நிஃப்டி ஏறும்னு சொல்றேன். சரி, இவர் எக்ஸாம்பிளுக்கு இவர் மேல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் இப்படியே போனாலும் ஒரு இடத்துல போய் திரும்பி ஆகணும். அதுக்கு ரூல் இருக்கு. ஒன்னு திரும்பணும்னா போயிட்டு ரிவர்சல்னா கீழே தான் வரணும்னு இல்லை, இங்க போயிட்டு அங்க இருந்து ரிவர்சல் ஆகி அப்படியே மேலேயும் போலாம். அதுக்கான மேக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல இருக்கு. ஆனா யூடியூப் பாக்குறவங்க இந்த விலை வரும் பொழுது உங்க டிசிஷன் எந்த டைரக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க. அது உங்களுடைய வெற்றியை வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். வெற்றி தோல்வி வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அந்த இடத்துல நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, உங்களுடைய முடிவு டக்குன்னு அந்த முடிவு எடுத்தீங்கன்னா சரி. இதுலயே இந்த பிரைஸ்க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கா அப்படின்னா நம்மள வந்து ஒன்னே ஒண்ணு ஃபால்ஸா தான் நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. மேல இருக்கிற இப்படியே போய் மார்க்கெட் வந்து இது மேலே இருக்கு, அப்போ நிஃப்டி வந்து என்ன ஆகும், டவுன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரே கேண்டில் அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் ஃபால்ஸ் ட்ராப். அதெல்லாம் நம்மளால மேக்ஸ் அடிப்படையில் அழகா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக காத்திருந்து வர்த்தகம். முதல்ல மேக்ஸ் சார்ந்து படிங்க. இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இதெல்லாம் இருக்குங்க. ஓகே, அதெல்லாம் அடிஷனல் தான். மேக்ஸை சார்ந்து நீங்களே படிங்க. யாருக்கிட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் காலங்களாகும், அவ்வளவுதான். படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.